மீனாட்சி அம்மன் விக்கிரகம் மரகத கல்லால் ஆனதாம். இதன் காரணமாகத்தான் அன்னை மீனாட்சி பச்சை நிறத்தில் இருப்பதாக சொல்லப்படுகிறது. அது மட்டுமல்லாமல் பக்தர்கள் அழைத்தால் ஓடி வர வேண்டும் என்பதற்காக அன்னையின் ஒரு கால் முன்னே வைத்தபடி இருக்கும். மீனாட்சி அம்மனின் திருக்கோலத்தை நினைத்தாலே அவரது வலது தோளில் இருக்கும் கிளியின் நினைவு நமக்கு வந்துவிடும். அன்னை மீனாட்சி மதுரையம்பதியை ஆட்சி செய்து வந்த நேரத்தில் பறக்க முடியாத ஒரு கிளி மீனாட்சியை எண்ணி அழுததாம். அகிலத்தையே காக்கும் அந்த அங்கையர் கண்ணி கிளியை தனது கரத்தில் தாங்கி எப்போதும் தன்னுடனே இருக்குமாறு வைத்துக் கொண்டார் என கர்ண பரம்பரை கதை ஒன்று சொல்கிறது. அது மட்டுமல்ல, அன்னையை வேண்டி வணங்கும் பக்தர்களின் வேண்டுதல்களை மறக்காமல் ஞாபகம் வைத்துக் கொண்டு இந்த கிளிதான் அன்னையிடம் எப்போதும் சொல்லிக் கொண்டிருக்குமாம். அதனால்தான் பக்தர்கள் அன்னை மீனாட்சியின் மீது மட்டுமல்ல, அவர் ஏந்திய அந்த கிளியின் மீதும் பக்தி கொண்டிருக்கிறார்கள். உங்கள் வேண்டுதல்களை எதற்கும் அந்த கிளியிடம் சொல்லி வையுங்கள். அந்த கிளி உங்கள் வேண்டுதல்களை சரியான நேரத்தில் அன்னை மீனாட்சியிடம் எடுத்துச் சொல்லி உங்கள் வேண்டுதல்களை நிறைவேற்ற உதவும். இனி மதுரை சென்றால் அன்னை மீனாட்சி தோளில் அமர்ந்திருக்கும் கிளியையும் தரிசிக்க மறந்து விடாதீர்கள்.